வணக்கம் என் அன்பான நண்பர்களே. இன்றைய செய்தியிலே வேர்ட் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் மியூசிக், இசை வார்த்தை, இறை வார்த்தை, அதை பற்றி தான் செய்தியாக சொல்ல போகிறேன். இன்றைய இசை வார்த்தை என்பது அது வார்த்தை இருக்கின்றது. எப்படிக்கு இறைவனுக்கு வார்த்தை உள்ளதோ அதே போல இசைக்கும் வார்த்தைகள் உள்ளன. இறை வார்த்தை என்பது பைபிள், இசை வார்த்தை என்பது நோட்ஸ், ஸ்வரங்கள் என்று சொல்லப்படும். இப்போ இந்த இசையிலே சிங்கரை பற்றி நான் பேச போகிறேன். இதில் 3 வகையான சிங்கர்கள்லாம் இருக்கின்றாங்க. ஒருத்தருக்கு நல்ல குரல் இருக்கும், தாளம் இருக்காது, தாளத்தோட பாட தெரியாது. இன்னொருத்தர் நல்லா தாளத்தோட பாடுவார், குரல் இருக்காது. 2 இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது, சுருதியே இருக்காது. சுருதி இல்லாமல் பாடுவாங்க. ஆனால் குரல் இருக்கும், தாளம் இருக்கும், சுருதி இருக்காது. சில பேருக்கு குரல் இருக்கும், தாளம் இருக்காது. சில பேருக்கு தாளம் இருக்கும், குரல் இருக்காது. இப்படிப்பட்ட சிங்கர்களை நான் பேச போறேன். ஒருத்தர் தன்னுடைய ஒரு சிங்கர் வந்தார் என்கிட்ட. என்னுடைய பாட்டெல்லாம் நிறையா யூடியூப்ல பார்க்குறாரு, இயேசுவின் பாட்டை. அதை பார்த்துட்டு வந்து என்னை கிட்ட கேட்குறாரு, சார் எனக்கு ஒரு இயேசு பாட்டு சொல்லி கொடுங்க சார். நான் டிஎம் சௌந்தரராஜ் மாதிரி பாடுவேன், எஸ்டி பாலசுப்ரமணி மாதிரி பாடுவேன், டிவி சீனிவாஸ் மாதிரி பாடுவேன், சீர்காழி கோவிந்தராஜன் மாதிரி பாடுவேன் சார், சிதம்பரம் ஜெயமராமன் மாதிரி பாடுவேன் சார், சந்திரபாபு மாதிரிலாம் பாடுவேன் சார். நான் நிறைய நிகழ்ச்சியில் பாடியிருக்கேன், அப்படியே பாடுவேன் சார் ஒரிஜினலா அப்படின்னாரு. ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி. இப்போ என்ன வேணும் அப்படின்னு, இல்லை சார் நான் இயேசுவோட பாட்டை ஒன்று பாடணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. இயேசுவின் பாட்டை பாடணுமா? ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாளாக என்ன சொன்னீங்க, அவர் பாடின பாட்டு, இவர் பாடின பாட்டு, அவர் பாடின பாட்டு, இவர் பாடின பாட்டு என்று சொல்லிக்கிட்டே வந்தீங்க. நீங்கள்லாம் இப்போ பாடின பாட்டு எல்லாமே சொந்த குரல் இல்லை, வாடகை தான் எடுத்து பாடிருக்கீங்க இல்லையா? வாடகை தான் எடுத்து பாடிக்கிட்டு இருக்கீங்க. சொந்த குரலை எந்த பாட்டு நீங்கள் இது வரைக்கும் பாடினதே கிடையாது இல்லையா? ஏதாவது சொந்த பாட்டு சொந்த குரலை பாடிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். சொந்த குரலா என்று முடிக்கிறாரு. என்ன சொந்த குரல் முடிக்கிறீங்க? சொந்த குரல் உங்களுக்கு இருக்குது ஞாபகம் இல்லையா? தெரியாதா உங்களுக்கு? சொந்த குரல் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு. ஆமாம் சார், இருக்குல்ல, ஞாபகம் வந்துருச்சுல்ல. இப்போ இயேசு பாட்டை பாடணும்னு கேட்டீங்க. நான் சொல்றேன், இயேசுவின் பாட்டை பாடணும்னா உங்க சொந்த குரலை பாடுங்க இல்ல. அவர் பாடின பாட்டு, இவர் பாடின பாட்டுலாம் வேண்டாம். உங்களுக்குன்ற ஒரு சொந்த குரல் இருக்கும். அந்த குரலை நான் ஒரு பாட்டி காட்டுறேன், அதே போல பாடுங்க. பாடுனீங்கன்னா நான் உங்களுக்கு இயேசுவின் பாட்டை சொல்லித்தரேன் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னாரு. இந்த பாட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், பாருங்க, பள்ளியை பாடுறேன், கேட்டுங்க, பாடிட்டு திரும்ப பாடுங்க அப்படின்னு. என்ன பாட்டு இந்த பாடப்படம் பார்த்துங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இதுதான் பல்லவி. பாடுங்க 2 தடவை அப்படின்னு. அவர்ல நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடு. என்ன சார் ஏன் குரல் எப்படி இருக்க, எறும்பு குரல் மாதிரி, என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லை சார், என் குரல் வரல சார், என் குரல் வரல சார். அவங்க பாடின பாட்டு, இவங்க பாடின பாடி யார் பாட்டு இப்போ இதாக பண்ணணும், யாரும் ஒரு குறுக்க வந்துடுறாங்க, எல்லாரும் மிக்ஸ் ஆகுறாங்க நடுவில். அது குரலை இப்படி மாறி போச்சு, என்னுடைய சொந்த குரல் எதுவும் தெரியல இப்போ என்று என்ன சொன்னாரு. பயந்து போயிட்டாரு, விரண்டு போயிட்டாரு. நான் சொன்னேன், எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் திரும்பி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, வரும் அப்படின்னு. சரிங்க பாடுறேன் அப்படின்னாரு. மறுபடியும் பாட ஆரம்பிச்சாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை இன்னும் கைவிடுவதில்லை. என்ன சார் ஃபீமேல் குரல்ல பாடுறீங்க, எப்படி வந்தது லேடிஸ் வாய்ஸ் உங்களுக்கு அப்படின்னு. அது ஏன் சார் கேட்குறீங்க, எல்லா குரலும் பாடிட்டேன், இந்த ஃபீமேல் குரலை பாடணும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டேன். அது என்னன்னாங்க இப்போ அது குறுக்க வந்துருச்சு. இப்போ சொந்த குரல் எதுன்னே எனக்கு ஞாபகம் பண்ண மறந்தே போச்சு சுத்தமாக. சொந்த குரல் எப்படி இருக்கும், எப்படி என் குரல் இருக்குன்னு எனக்கே தெரியல, எப்படி அதை கண்டுபிடிச்சி பாட பண்ணி எனக்கே தெரியல. நீங்கள் என்ன பாட சொல்லிட்டீங்க. சாரி சார், நான் போய் என் சொந்த குரலை ஞாபகத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு
அப்புறமா வந்து உங்கள்கிட்ட இயேசுவின் பாட்டை கற்றுக்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு சொந்தமாக ஒரு குரலையோ ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார். யாரை பத்தி நீங்க காப்படிக்க கூடாது, யாரை பார்த்து நீங்க அதே போல செய்யக்கூடாது. நமக்கென்று ஒரு திறமையை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் தேர்ந்து கண்டுபிடித்து அதில் முன்னேற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய திறமை வளரும், நாம் ஒரு பெரும் புகழ் அடைய முடியும். அல்லேலூயா.